ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் தேங்காய் மாங்காய் துவையல் தாங்க அரைக்க போகிறோம். இந்த தேங்காய் மாங்காய் துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க தேங்காய் மாங்காய் துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ தேங்காய் மாங்காய் துவையல் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாங்காய், சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இருக்கிறனால இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சம் பெருசாக இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 6 சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் 6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இதோட உப்பு சேர்த்து கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிட்டு, நெய்ஸாக அரைக்கக்கூடாது, குறவரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் மாங்காய் துவையலுக்கு இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் சட்னியாக கூட அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கிட்டிங்கன்னா சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் துவையல் மாதிரி தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இப்போ வந்து இது குறவரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான தேங்காய் மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து, கருவேப்பிலாம் போட்டு தாளித்து ஊற்றினீங்கன்னா சட்னி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ மாசமாக இருக்கவங்களாம் கொஞ்சம் புளிப்புலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாங்காய் துவையல் சட்னி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முதல்ல என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.